வழியில் என்ன ஆகிறது, ஒரு சந்நியாசி அவர் வஸ்திரம் இல்லாமல் இருப்பதை, அதுவும் எப்படி திடீர்னு அப்பியர் ஆவார், திடீர்னு டிஸப்பியர் ஆயிடுவார். இங்கே தானே பார்த்தோம், காணோம், அப்புறம் இங்கே பார்த்தா அங்கே இருப்பார், காணோம். அந்த மாதிரி இவருக்கு ஒன்றும் புரியலையாம். யார் இவர், திடீர்னு வரார் போகிறார், யார் இவர், சரி ஏதோ இவரா சித்தராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறார், டைம் ஆகிடுது, நித்திய கர்மாவுக்கு டைம் ஆகிடுது, நதியோரம் இருக்குது. என்ன பண்ணுவார், உடனே நித்திய கர்மாவை பண்ணுறதுக்காக குண்டலத்தை கீழே வச்சுட்டு நதிக்கரையில் போய் நித்திய கர்மா அனுஷ்டானத்தை பண்ணுறதுக்கு போகிறார். அந்த சன்னியாசி இருக்காரே, அவர் டபக்குன்னு அங்கே ஓடி குண்டலத்தை தூக்கின்னு ஓட ஆரம்பிச்சிட்டார். உடனே இவர் என்ன பண்ணார், சன்னியாசி குண்டலத்தை தூக்கின்னு ஓடுறாரு, இவர் பிடி ஓட்டான பின்னாடி ஓடி, அதுக்கப்புறம் டக் ஆஃப் வர டமால் 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 டமால்னு அந்த சன்னியாசிக்கும் இருக்கும். அந்த டக் ஆஃப் வாரில் என்ன ஆயிடுத்து, அந்த கோபத்தில் அந்த சன்னியாசி தன்னுடைய ஒரிஜினல் ஃபார்முக்கு, சன்னியாசி மாறுவேஷம், ஒரிஜினல் ஃபார்முக்கு அது யாரும் இல்லை, தக்ஷகன். என்ன பண்ணுறான் தக்ஷகன், தரையில் ஒரு பாம்பு பொந்து இருக்குது, குட்டியாக ஒரு பொந்து, அதுக்குள்ளே அப்படியே பாம்பா மாதிரி உள்ளுக்குள்ளே போய்ட்டான். இப்படி பார்த்தானா குண்டலத்தையும் காணும், தக்ஷகனையும் காணும், அது ஒரு ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளே அவன் போயிட்டான். இங்கே உத்தங்கா வெறுங்கையுமா நிற்கிறார், குருதக்ஷனா உள்ளே இருக்கு. உடனே என்ன பண்ணுறார், ஒரு கோலை எடுத்துன்னு அந்த ஓட்டை, அதுக்குள்ளே அவர் நுழையணும்னா ஓட்டை பெருசாகணும் இல்லையா, அதனால தேவதாவெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு, குருவையும் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஓட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக தோண்டின உடனே என்ன ஆகுறது, இந்திரதேவன் பார்த்த உடனே இவன் குருதக்ஷனா கொடுக்கணும் இல்லையா, அந்த குருதக்ஷனாக்காக இவன் கஷ்டப்பட்டு இருக்கான், இப்போ இவ்வளோ பெரிய ஆப்ஸ்டக்கிள் வந்திருக்கு, அதனால இவனுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மின்னல் எடுத்து அந்த கோல் மேலே போடுறார். அந்த கோல் மேலே இந்திரன் அமிச்ச மின்னல் விழுந்த உடனே டபால்னு அந்த ஓட்டை பெருசாகிடுறது, பிக் இனஃப் ஃபார் உத்தங்கா டு கெட் இன். அதுக்குள்ளே இறங்கி போனால் ஆட்டேங்கப்பா, ஒரு பெரிய லோகமே இருக்கு உள்ளுக்குள்ள, நாகலோகம். பெரிய 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 கோபுரங்கள், அதோட வாயில் பெரிய பெரிய பேலஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த என்டர்டெயின்மெண்ட் பிளேசஸ் எல்லாம் இருக்குது நிறையா. அந்த என்ன சொல்லுவா, இப்போ மால்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஷட்டிலுக்கெல்லாம் 2-3 இருக்கே, அப்புறம் இந்த பிக்கிள் பால்லாம் இருக்கே, அதெல்லாம் இங்கே ரொம்ப சின்னது. அங்கே இன்னும் அந்த தங்கத்தாலே ஆடுவா போல இருக்குது, தெரியல. அந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது, ஒரே உல்லாசமாக இருக்குது. அங்கே எல்லாம் ஆஹா அப்படின்னு மயங்கி போயிடுவோம் போல இருக்குது. அங்கே என்ன ஆகிறது, உடனே இவர் ஞாபகம் வச்சுட்டு இருக்கார், ராணி சொன்னது நன்னா ஞாபகம் இருக்குது இவருக்கு. அதனால இவர் என்ன பண்ணுறார், அங்கே போன உடனே அவர் தக்ஷகனை ஒரு நிமிஷம் மனசில் தியானம் பண்ணி, அவன் எங்கே போனாருன்னு தெரியல. அவர் இப்போ தக்ஷகனை பார்த்தாகணும், தக்ஷகன்கிட்ட ஐயா கொடுங்க ஐயான்னு கெஞ்சி வாங்கிட்டு போயானோம். அதனால தக்ஷகனை மனசுல நினைச்சுட்டு தக்ஷகனை ஸ்துதி பாடுறார். தக்ஷகனுடைய மகனாகிய ஸ்ருதசேனன் கடைசி மகன், அவரும் ரொம்ப புகழ் பெற்றவர், தக்ஷகனுடைய மகன். அவரையும் புகழ் பாடி இது பண்றார். அப்போ என்ன ஆகிறது, அப்படி போயிட்டு இருக்கச்சு என்ன ஆகுது, 2 லேடிஸ் பார்க்குறார். அந்த 2 லேடிஸ் என்ன பண்றா, கருப்பும் வெள்ளையுமா இருக்கிற நூலை ஒரு நெய்யறதுக்கான இதில் அந்த வீலில் செலுத்தின்னு இருக்கா. கருப்பும் வெள்ளையுமா இருக்கிற நூலில் அந்த வீல் எப்படி இருக்குன்னா, அதில் 12 ஸ்போக்ஸ் இருக்கு. 12 ஸ்போக்ஸ் இருக்கிற பெரிய வீல். அதை 6 பசங்க சுத்தின்னு இருக்காங்க அந்த வீலை. அப்புறம் என்ன ஆகுது, பக்கத்தில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு குதிரையும், பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிற ஒரு ஆளையும், அந்த குதிரையோட இருக்கிற ஒரு ஆளையும் பார்க்குறார். இவருக்கு இதெல்லாம் புரியல. ஆனால் என்ன ஆகிறது, இந்த லேடிஸ் அந்த நூலை அனுப்புகிறா, இவா நெஞ்சு 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 அதாவது சுற்றி சுற்றி 24 நூலை அது இதுவாகி அது கடைசியில் 300 நூலை அப்படி விழுறது. அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. பாட்டுக்கு இவா பண்ணிகிட்டே இருக்கா, இந்த நெய்யிற வேலை நடந்துகிட்டே இருக்கு. உடனே என்ன ஆயிடுத்து, இந்த இவா வேலையில் இருக்கா, இவளை கேட்க முடியாது. பக்கத்தில் அந்த குதிரையோடு இருக்கிற ஆள்கிட்ட இவர் போய் கேட்குறார். உத்தங்கா இந்த குதிரையோடு இருக்கிற ஆளை பார்த்தா இவருக்கு இந்திரதேவனோன்னு தோணி இந்திரதேவனை ஸ்துதி பாடி நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ண உடனே அந்த ஆள் ரொம்ப சந்தோஷமாகி கேட்குறார், உனக்காக நான் எதாவது பண்ணணும் போல இருக்கேன், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு அந்த பர்சன் கேட்குறார். அதுக்கு
உத்தங்கா சொல்றார், இந்த பாம்பு லோகத்துல இருக்கிற பாம்பெல்லாம் இருக்குல்ல, இந்த பாம்பெல்லாம் எனக்கு வசப்படணும். ஏன்னா இந்த மாதிரி குண்டலம் மாட்டின்னு இருக்கு இல்லையா, இவாள்லாம் எனக்கு வசப்பட்டுட்டானா நான் கேட்கறத நான் வாங்கிட்டு நான் போயிட்டே இருக்கலாம். உடனே வந்து இந்த ஆள் என்ன சொல்றார், அந்த குதிரையோட ஆசான வாயில ஊதுங்கிறார். உடனே இவரும் உத்தங்காவும் என்ன பண்றார், குதிரையோட ஆசான வாயில ஊதுறார். ஊதின உடனே என்னாச்சு, அங்கேருந்து ஒரு நெருப்பு புகை கிளம்பிட்டு வருது. அந்த நெருப்பு புகை கிளம்பி மொத்த நாகலோகத்தையே ஒரே ஷாட், ஒரு மிசைல் மாதிரி பொசுக்கிடுறது. மொத்தமா பொசுக்கின உடனே தக்ஷகனுக்கு வந்து அலறி போயிடுறான். ஐயோ அப்படின்னு ஓடி வந்து என்ன பண்றான், உத்தங்கா கிட்ட அந்த குண்டலத்தை கொடுத்துடுறான் தக்ஷகனை. உடனே உத்தங்கா வந்து பாடா வந்தாச்சு, இப்ப குண்டலம் கையில வந்தாச்சு. உடனே சடனா ஞாபகம் வருது உத்தங்காக்கு, 4 நாள்னு கெடு கொடுத்தாலே இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு என்ன ஆறுது டைம் அப்படின்னு பார்த்தாக்கா அன்னைக்கு தான் அந்த 4வது நாள். இன்னும் காத தூரம் போனோம் குருவோட இடத்துக்கு, குரு பத்னி கிட்ட போய் இதை கொடுக்கறதுக்கு. ஐயா நான் எப்படி போவேன் அப்படின்னு உடனே அந்த குதிரையோட இருந்த ஆள் சொல்றார், கவலையே படாதீங்க, இந்த குதிரை வந்து ரொம்ப வேகமா போகும், இந்த குதிரையில ஏறி உட்காந்துட்டு போங்க, நீங்க சீக்கிரமா போயிடுவேன், நீங்க நினைச்ச இடத்துக்கு அந்த குதிரை உங்களை கூட்டின்னு போய் விட்டுடும் அப்படின்னு. குதிரை மேலே ஏறி உட்காந்து போனோடனே நேராக வந்து இடத்துக்கு போய் ரீச் பண்ணிடுறார். அங்கே வந்து வேத பராசரரோட இல்லத்துக்கு போய் அங்கே என்ன ஆயிடுத்து, இவன் வரத்துக்கு டைம் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அங்கே அவள் ரெடியாக இருக்கா. இவன் வரலைன்னா இவனுக்கு ஒரு சபிக்கணுமே அப்படின்னு இவன் சபிக்கிறதுக்கு ரெடியாக உட்காந்துட்டு இருக்கான். என்ன பார்த்தா டபக்குன்னு வந்துட்டான் உத்தங்கா. வந்து அம்மா அப்படின்னு கொடுத்த உடனே, வந்தியா, சரியான நேரத்தில் வந்தாய் மகனே, அதனால உன்னை நான் சாபம் கொடுக்க மாட்டேன். ஆக நீ வந்து உன்னோட வாழ்க்கையில் என்னென்னலாம் ஆசைப்படுறியோ அதுலெல்லாம் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்த உடனே குரு உட்காந்துட்டுருக்கார், உபாத்தியாயர் உட்காந்துருக்கார். அவர் கேட்குறார், மகனே உத்தங்கா ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு இந்த குண்டலத்தை வாங்கிட்டு வர அப்படின்னு. எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறார். உடனே வந்து குரு கேட்குறாரு இல்லையா, அதனால நம்ம சொல்லணும். அதனால வந்து ஐயோ இந்த தக்ஷகன் இருக்கானே படுத்தி எடுத்துக்கிட்டான் அப்படின்னு எல்லா கதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார், நான் வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்தேன், நான் போகிறச்ச இங்கேருந்து கிளம்பி போனதுலேருந்து சில விஷயங்கள்லாம் பார்த்தேன், அதெல்லாம் உங்ககிட்ட வந்து அதுக்கான தாத்பரியம் என்ன, அர்த்தம் என்னன்னு கேட்கணும்னு நினச்சேன். இங்கேருந்து போகிறச்சே ஒரு எரும மாடும், அந்த எரும மாட்டு மேலே ஒரு விசித்திரமான ஒரு மனுஷன், விசித்திரமான எரும மாடு என்னை சாணத்தை சாப்பிட சொன்னான். அப்புறம் நீங்கள் சாப்பிட்ருக்கேன்னு வேற சொன்னால், அதனால நான் பண்ணேன். உடனே வந்து அது என்னது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் இந்த 2 லேடிஸு, பிளாக் அண்ட் ஒயிட் த்ரெட்டு, பெரிய வீல், 12 ஸ்போக்ஸ் இருக்குது, 6 பேர் இது பண்ணுறா, அது நெஞ்சுட்டே இருக்கா. பக்கத்தில் வந்து ஒரு குதிரையோட ஒரு ஆள். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் நான் ஏன் பார்த்தேன், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் எனக்கு புரியவே இல்லையே, ரொம்ப விசித்திரமாக இருந்தது இது அந்த இடத்துல பார்க்குறச்சே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து குரு சொல்கிறார், நீ சாப்பிட்ட அந்த கோமியம் இருக்கு இல்லையா, அது வந்து அமிர்தம். அந்த எரும மாட்டு மேலே உட்காந்துருந்த ஆள் வந்து இந்திரன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. இந்த மாதிரி நீ இந்த வேலைக்கு போகிற, இந்த வேலையிலேருந்து நீ வரச்சே தக்ஷகன் வந்து உனக்கு தொந்தரவு கொடுப்பான்னு தெரிஞ்சு இந்திரன் வந்து உனக்கு ப்ரொடெக்ஷனுக்காக நான் அனுப்பிச்சிருந்தேன், பேசி வச்சுருந்தேன், அவர் வந்து உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தார் அப்படின்னு. அப்புறம் நீ அந்த பார்த்தே இல்லையா 2 லேடிஸு, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் த்ரெட்டு வச்சு நெஞ்சின்னு இருந்தாலே, அது வந்து தாத்தா அண்ட் விதாத்தா. தாத்தா அப்படிங்கிறது உண்டாக்குற சிருஷ்டி பண்ணுற சக்தி, விதாத்தா அப்படிங்கிறது மாறுதலை ஏற்படுத்தி நாசத்து வரை எடுத்துட்டு போகிற சக்தி. ஆக அந்த நூல் இருக்கு இல்லையா, பிளாக் ஒயிட் என்ன அப்படின்னா, ஒன்று பகல் ஒன்று இரவு. அப்புறம் அந்த சக்கரம் இருக்கே 12 கம்பிகளோட இருந்த சக்கரம், அது என்னன்னா ஒரு வருஷம், 12 மாசங்களை கொண்ட ஒரு வருஷம். அந்த 6 குழந்தைகள் அந்த சக்கரத்தை சுத்தினாலே அவ யாரு, ருத்துக்கள், 6 ருத்துக்கள் அந்த சக்கரத்தை சுழல விட்டு பகல் இரவு பகல் இரவு பகல் இரவு அந்த சம்பத்சரம் அது சுத்திண்டே இருக்கு. தினயாமின்யௌ சாயம் பிராத்தஹ சிசிர வசந்தௌ புனராயாத்தஹ, அந்த மாதிரி வந்து திரும்ப 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 நான் ஸ்டாப்பாக வந்து சுத்திண்டே இருக்கு. அந்த குதிரையும் அந்த மனுஷனும் யாரு அப்படின்னா, அந்த குதிரை வந்து அக்னி, அந்த மனுஷன் யாருன்னா பர்ஜன்ய தேவதா என்று சொல்லப்படும் இந்திர தேவதா.
இந்திர தேவதாக்கும் பர்ஜன்ய தேவதாக்கும் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னா அதாவது இந்திரன் தான் பாஸ் ஆஃப் இடி மின்னல் மழை எல்லாமே. அவருடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு அம்சமாக இருப்பவர் பர்ஜன்ய தேவதா. அதனால வந்து வித் அ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இவர் வேறன்னு சொன்னாலும் இந்திரனிலிருந்து இவர் வேறு இல்லை. அதனால பர்ஜன்ய தேவதா இந்திர தேவதாவாக இங்கே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு உரையாசிரியர்கள் வந்து சொல்லியிருக்கார். ஸோ இந்திர தேவதா அவர் தான் வந்து இங்கேயும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கார். உன்னுடைய ஒர்க்கை நீ கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். நீ வந்து புகழோடும் மேன்மையோடும் வாழ்வாய் உத்தங்கா. நீ முடிச்சுட்ட, கொடுக்க வேண்டிய குருதட்சணாவும் கொடுத்து முடிச்சுட்ட, சென்று வா அப்படின்னு பிளஸ் பண்ணி அனுப்புகிறார். உத்தங்கரும் அங்கிருந்து கிளம்பிடுறார். அதாவது இந்த கதைகள்லேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னாக்கா, யார் ஒருவனுக்கு குரு பக்தியானது இருக்கோ, அன்ஃப்ளின்ச்சிங்காக ஸ்டெட்ஃபாஸ்ட், எந்த இடத்திலும் குருவினிடத்து கொள்ள வேண்டிய பக்தியிலிருந்து சிறிதளவும் பிறளாமல் இருக்கிற பக்தி இருக்கு இல்லையா. எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரவுன்னு சொல்கிற மாதிரி, யாரு ஒருவன் அவ்வாறு பக்தி செய்கின்றானோ, பகவானிடத்தில் கொண்ட பக்தியை குருவினிடத்திலும் கொண்டுள்ளானோ, அப்பேற்பட்ட ஒரு மாணவனுக்கு எல்லா தேவதாவும் வருவா சப்போர்ட். ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னாக்க தி என்டையர் நேச்சர் வில் கம் டு ஹெல்ப். தேவதானா என்ன? நேச்சரில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் ரெப்ரசன்டட் பை அ தேவதா. ஸோ எல்லாருமே வருவா. என்டையர் சிருஷ்டி வில் கம் டு யுவர் ப்ரொடெக்ஷன். ஆக உத்தங்கா வந்து எல்லாம் முடிச்சுட்டார். எல்லாம் முடிஞ்சுதோனா சுபம் போட வேண்டிதானே, போடலை. பார்ட் 2. உத்தங்காக்கு கோபம் தணியலை. யார் மேலே? தக்ஷகன் மேலே. அதனால இவரோ ஒரு பிராமணர் இல்லையா, என்ன பண்ணுறது? நான் ஒருத்தன் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பர்சனை நோக்கி என்ன பண்ண முடியும்? யார் தக்ஷகனை வெல்றதுக்கான ஆர் காலி பண்ணுறதுக்கான சக்தி இருக்கோ அவர்கிட்ட போய் நம்ம சொல்லுவோன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி ஹஸ்தினாபுரம் போகிறார். பட ஆரம்பிச்சுட்டா. ஆக இதான் இங்கே மேப் வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்குது. குருக்ஷேத்திரம், ஹஸ்தினாபுரம், இது இந்திரபிரஸ்தம், இங்கே நைமிஷாரண்யம். நைமிஷாரண்யத்தில் தான் இந்த கதையெல்லாம் வந்து சவுத்தி சொல்லின்னு இருக்கார் சௌனக ரிஷிகளுக்கு. இவர் என்ன பண்ணுறார்? நேராக கலந்து குருக்ஷேத்திரம் போகிறார். இவர் எங்கே இருந்தார்? ஜனமேஜயராஜா எங்கே போயிருந்தார்? தக்ஷசீலத்துக்கு போயிருந்தார். தக்ஷசீலம் போய் திக்விஜயம் செய்துவிட்டு திருப்பி குருக்ஷேத்திரத்துக்கு வரும்பொழுது இல்லையா, ஸோ ராஜா திக்விஜயம் செய்து திரும்பி வரார் அப்படின்னாக்க அப்போ எல்லாரும் எப்படி இருப்பா? எல்லாரும் வந்து ரிசீவ் பண்ணுவா இல்லையா. எப்படி ரிசீவ் பண்ணுவா? ஒரே கோலாகலமாக இருக்கும். ராஜா போயிட்டு வர்றார் அப்படின்னா மொத்த ஹஸ்தினாபுரமே களை கட்டி அற்புதமாக இருக்கும். அப்படி அற்புதமாக இருக்கிற டைமில் எல்லாரும் வந்து ராஜாவுக்கு ஸ்துதி பாடி மாலை போட்டு கிஃப்ட் கொடுத்து எல்லாம் ராஜாவை பார்க்க வந்துடுவா இல்லையா. இவர் வந்து ஒரு பெரிய வண்டியில் ஏறி எல்லாருக்கும் அப்படி டாட்டா காட்டின்ண்டே இப்படி போயிட்டே இருப்பார். எல்லாம் பூ மாறி போயிடுச்சு, ஒரே ஜாலியாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறச்சே என்னாச்சு, ஒரு உத்தங்கா வந்தார். ஹே ஏகாதிபதி, ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு உங்ககிட்ட இருக்கும் பொழுது இப்படி சின்ன குழந்தை மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறது ஒரு வேதவித்தா இருக்கிற தேஜஸ்வியாக இருக்கிற ஒரு பிராமணன் ராஜாவை பார்த்து இந்த கேள்வி கேட்கும்போது ராஜா வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். உடனே வந்து ஆனால் இவர் அன்பாக தான் சொல்கிறார். எப்படிப்பா நீ சிறுபிள்ளைத்தனமாக இல்லை உனக்கு, இப்படி உட்காந்துன்னு நீ என்னையோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியே, எவ்வளோ பெரிய பொறுப்பு ஒன்று பாக்கி பண்ணாமல் விட்டுருக்க நீ அப்படிங்கிறார். உடனே இவர் வந்து ஜனமேஜயராஜா உத்தங்காக்கு நமஸ்காரம் பண்ணிட்டும், சொல்லுங்கோ நீங்கள் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலை, எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்கிறேளா அப்படின்னு கேட்குறார். உன்னோட கவனத்துக்கு வர வேண்டிய ஒரு கடமை ஒன்று பாக்கி இருக்கு, அதை நீ இன்னும் கவனிக்கவே இல்லை, அதை நீ செய் அப்படின்னு ஒன்னே. என்ன கடமை செய்ய வேண்டும் அப்படின்னோடனே, ஹே ஏகாதிபதி மாமன்னா, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய தர்மமான ராஜா தெரியுமா? யாரு? பரீட்சித் ராஜா எவ்வளோ பெரிய என்ன மாதிரியான ராஜா தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட ராஜானா, அவருடைய ராஜ்யத்தில் வந்து பிராமணர்களும் தேவதாக்களும் சந்தோஷமா இருந்தா.
எல்லா செல்வமும் ஹஸ்தினாபுரத்துல வந்து அவ்வளோ ஐஸ்வர்யமும் இருந்தது. ரொம்ப ரொம்ப தர்மமான ஆட்சி நடந்து வந்தது. அப்படிப்பட்ட உத்தமோத்தமமான ராஜா அறியாத எந்த காரணமும் இல்லாமல் சபிக்கப்பட்டு அந்த தக்ஷகனால, அந்த பாதகன் இருக்கானே தக்ஷகன், அவனால கடிக்கப்பட்டு மண்ணோட மண்ணா போயிட்டார். இந்த பஞ்சபூதத்துல ஒன்னா அப்படியே பிரிஞ்சு கலந்து போயிட்டார், இல்லாம இருக்க. எப்பேற்பட்ட ராஜா இன்னைக்கு இல்ல. உங்கப்பா அந்த பாம்பு இருக்குல்ல, அந்த பாம்பு கடிச்சது. நீ என்ன பண்ணும்? பழி வாங்கணும். ஒரு புள்ளையா பழி வாங்கணும். அதனால அந்த பாம்பு இருக்குல்ல, அந்த பாம்பு அந்த இனத்தையே, அந்த இழிவான தக்ஷகன் இருக்கானே, வெரி பேட் ஃபெலோ, அந்த இழிவான தக்ஷகனினுடைய பாம்பு இனத்தையே நீ பழி வாங்கணும். உங்க அப்பா மாதிரி வராதப்பா. அப்படி ஒரு ராஜா இன்னைக்கு இந்த பூமிக்கு இல்லாம போயிடுது. காரணம் யாரு? தக்ஷகன். அதனால நீ அந்த பாதகனை பழிவாங்கிறது உன் கடமை. அதை செய்யாமல் நீ ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறாய். ஏ ஏகாதிபதி, இது உனக்கு சோபிக்கல அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யணும்? அவனை அழிப்பதற்கு நீ ஒரு வேள்வி செய்ய வேண்டும், ஒரு யாகம் நடத்து. மொத்த பாம்பு இனத்தையே அழிப்பதற்கு ஒரு யாகம் பண்ணு. அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்னுடைய குருவுக்கு நான் கொடுக்க வேண்டிய குருதட்சிணாவல் தடை பண்ணிட்டான். ஏன் குருவுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பாபம் பண்ணேன்? அதனால அவனை சாதாரணமா விடக்கூடாது, அவனை சாதாரணமா கொல்லக்கூடாது. அப்படி அவனை அப்படியெல்லாம் சாதாரணமா கொல்லக்கூடாது. அதனால ஒரு வேள்வி நடத்து, சர்ப்பயாகம் நடத்து. மொத்த இனத்தை கூண்டோடு அழிக்க வேண்டும், ஹே ஏகாதிபதி அப்படின்னு சொன்ன உடனே சௌத்தி சொல்றார். இதை கேட்ட அந்த ஏகாதிபதி ரொம்ப ரொம்ப கோபம் வந்துதான் அவருக்கு தக்ஷகன் மேல கோபம் வந்த உடனே என்ன பண்ணாராம்? மினிஸ்டர்ஸ் கிட்டலாம் கூப்பிட்டு எங்கள் அப்பாவோட கதையை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டு, மினிஸ்டர்ஸ் மூலமாக, மற்ற பெரியவா மூலமாலாம் கேட்டு நிறைய விஷயம் அப்பாவை பற்றி நிறைய தெரிஞ்சுட்டு அப்படியே மனசு துயருண்டு போனானாம் அப்பாவை நினச்சி. இப்படிப்பட்ட என்னுடைய அப்பாவை அந்த தக்ஷகன் கொண்டுட்டானே அப்படின்னு நன்னா இங்கே பற்ற வச்சுட்டியே பரட்ட நன்னா இங்கே ஜனமே ஜெயராஜா அந்த கோபத்துடன் இருந்தான். இதோட பௌஷ்ய பருவம் முடிஞ்சுது. ஸோ பௌஷ்ய பருவம் இதில் 3வது அத்தியாயம் மட்டும் கொண்ட 3வது உபபருவம், ஆதி பருவத்தோட 3வது உபபருவம். இது மொத்தம் 19 உபபருவம் இருக்கு. சரியா? இந்த பௌஷ்ய பருவத்தில் மொத்தம் எத்தனை ஸ்லோகம் இருக்கு அப்படின்னா 188 ஸ்லோகம் இருக்கு. சரியா? 188 ஸ்லோகம். இதில் மொத்தமாக இதை 5 டாப்பிக்காக பிரிக்கலாம். இந்த 188 ஸ்லோகாஸை. ஸ்லோகா 1 to 11 சரமாவோட சாபம், 12 to 20 சோமஸ்ரவஸ்கிற புரோஹிதரை அவர் தேடி அப்பாயிண்ட் பண்றது. ஜனமேஜயன் அவர் யாரோட மகன்? ஸ்ருதஸ்ரவஸினுடைய மகன் சோமஸ்ரவஸ். என்ன கேரக்டர் லிஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, இன்னைக்கு நிறைய வரும். சரியா? அதுக்கப்புறம் 21 to 80 தேர்ட் டாபிக், ஆயோதா தௌமியரும் 3 சீடர்களும். அந்த கதை அவளினுடைய இவருடைய ஆருணிகி, உபமன்யு அண்ட் வேதபராசர், இவ 3 பேரினுடைய அந்த குருகுல வாசம், அந்த கதை. அதுக்கப்புறம் வேதபராசரர் குருவா இருந்து உத்தங்கரினுடைய உபாக்கியானம். அதுதான் நம்ம பாதி போன கிளாஸ்லயும் மீதியை இந்த கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணோம். அதுக்கப்புறம் கடைசி பகுதி அந்த உத்தங்க உபாக்கியானம் 81 to 170 ஸ்லோகாஸ். 171 to 188 உத்தங்கா ஜனமே ஜெயனை போய் சந்திச்சு நல்லா மூட்டி விடுறது. அதோட பௌஷ்ய பருவம் முடிஞ்சுது. அடுத்தது 4வது உபபருவம் பௌலோம பருவம். பௌலோம பருவத்துல என்னென்ன அத்தியாயங்கள் இருக்குன்னா 4வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் பௌலோம பருவத்துல குரூப் ஆயிருக்கு. இதனுடைய மொத்த ஸ்லோகத்தினுடைய எண்ணிக்கை 4 to 12 அத்தியாயத்தோட ஸ்லோகா எண்ணிக்கை 172, 172. இப்போ சீன் ஹஸ்தினாபுரத்துலேருந்து கட் ஆயிட்டு நைமிஷரண்யத்துக்கு வருது. ஓகே,
நைமிஷரண்யத்தில் திருப்பி என்ன ஆயின்னு இருக்கு, இவ கதை சொல்லின்னு இருக்கா, நரேஷன் ஆயின்னு இருக்கு. அப்போ வந்து சௌதி வந்து சொல்றார், இப்போ நான் சொல்லியாச்சு எதனால ஜனமேஜயன் சர்ப்பசத்திரயாகம் செய்யறதுக்கு முற்பட்டான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், அந்த கதையும் முடிச்சுட்டேன். இனி உங்களுக்கு வேற ஏதாவது கதை என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்குறார் சௌதி. உடனே அந்த ரிஷிகள்லாம் சொல்ற, எங்களுடைய குலபதி வந்து உள்ளுக்குள்ள அக்னி கர்மாக்காக அக்னிஷாலாக்கு போயிருக்க, அவர் வந்து தேவாசுர சம்பந்தப்பட்ட எல்லா கதைகளிலும் அவர் ஏற்கனவே எக்ஸ்பர்ட். அப்படி ஒரு பர்சன் வந்து அந்த காரியத்தில் இருக்கிறச்சே நாங்கள் இங்கே தனியாக கதை கேட்க விரும்பலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவரும் வந்துட்டோமே, அவர் சொல்லட்டோம் நீங்கள் அடுத்தது எதை சொல்லணும்னு, அதுபடி நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு இவெல்லாம் வெயிட் பண்ணுறா. உடனே அவர் வரார், அப்படியே ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் வந்து முதல் இந்த பருவத்தினுடைய முதல் அத்தியாயமான 4வது அத்தியாயத்தினுடைய சாராம்சம். 5வது அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, ஷவுனகர் வரார் இல்லையா, ஷவுனகர் வந்த உடனே சௌத்தியை பார்த்து இப்போ இவர் கேட்கணும், சௌத்தி வந்து அடுத்த கதையை ஆரம்பிக்கணும். சரியா? உடனே ஷவுனகர் கேட்குறார், அப்பனே சௌத்தி, ஹே தாத்த, உன்னுடைய அப்பா இருந்தார் இல்லையா, உங்களுடைய தந்தையார் யாரு? லோமஹர்ஷனர். லோமஹர்ஷனர் வந்து நிறைய புராணங்களையும் இந்த மகாபாரதத்தையும் வியாசர்கிட்டேருந்து கத்துட்டு இருந்தாரே, அது எல்லாம் நீங்க கத்துட்டேளா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா எல்லாம் கத்துட்டு இருந்தாலே, அந்த காலத்துல அப்பா எல்லா பிரவச்சனமும் பண்ணிட்டு இருந்தாலே, நீங்க அதெல்லாம் கத்துட்டு இருக்கேளா அப்படின்னு. அதுல வந்து நிறைய நம்மளுடைய விவேக சக்தியை தூண்டுற மாதிரியான பியூட்டிஃபுல்லா ஸ்டோரிஸ் இருக்கும். நாங்க ஏற்கனவே நிறைய தடவை கேட்டிருக்கோம், இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கறதுல ஒரு ஆர்வமும் இருக்கு, ஒரு ருச்சியும் இருக்கு. அதனால வந்து நீங்க கேட்டிருந்துரு அப்படின்னு சொன்னாக்க, இவரும் சொல்றார் நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறார். உடனே இவர் சொல்றார், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, அப்பாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்களும் சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்க, பிருகு குலத்தினுடைய கதையை சொல்லுங்களேன், பிருகு வம்சத்தினுடைய கதையை சொல்லுங்கோ, அதை வந்து நான் திரும்ப கேட்கணும்னு ஆசைப்படுறேன், நாங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்போம் அதை அப்படிங்கிற. உடனே சௌத்தி சொல்றார், ஆமா நான் எல்லாமே கத்துட்டு இருக்கேன், அப்பா என்னெல்லாம் கத்துண்டாரோ அதை எல்லாமே நான் கத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹே ஷவுனகன்னு சொல்லல, ஹே பார்கவ அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிருகு வம்சத்தில் வந்தவர் தான் அந்த ஷவுனக ரிஷி, அதனால்தான் அவருக்கு பார்கவன்னு இன்னொரு பேர் இருக்கு. அதனால ஹே பார்கவ, பிருகு நந்தன, பிருகு குலத்தவரே, நான் கத்துன்னு இருக்கேன், அப்பா லோமஹர்ஷனர் என்னெல்லாம் சொன்னாரோ அதையும் நான் சொல்றேன். அண்ட் இது வந்து உங்களுடைய குலம் இருக்கு இல்லையா, இந்த பிருகு குலம் வந்து சாதாரணமான குலம் இல்லை, இந்திரனாலையும் எல்லா ரிஷிகளாலையும் புகழ்பெற்ற ஒரு குலம் இது. அதனால வந்து புராணங்கள்ல எப்படி இந்த பிருகு வம்சத்தினுடைய சரித்திரமானது சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி நான் இங்க சொல்றேன் அப்படிங்கிற. உடனே வந்து என்ன சொல்றார், பிருகு முனிவர் எப்படி தோன்றினார் அப்படின்னாக்கா, பிரம்மாஜி வந்து வருண யஜ்ஞம் பண்றச்சே அந்த யஜ்ஞத்தினுடைய அக்னியிலிருந்து தோன்றியவர் தான் பிருகு முனிவர். அந்த பிருகு அவருக்கு வந்து ச்யவனஹா அப்படின்னு ஒரு பையன், ச்யவனஹா, ச்யவனஹாக்கு பிறந்த பையன் பிரமதிஹி. இவா எல்லாருமே சாமானியப்பட்டவா இல்ல, எல்லாருமே கிரேட் ஸ்காலர்ஸ், தர்மத்தில் சிறந்தவர்கள், இந்த வேல்யூஸ் கடைப்பிடிக்கிற நற்பண்புகளிலும் தபஸிலும் ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்கின பெரிய பெரிய சான்றோர் இவர்கள் ஒவ்வொருவரும். இந்த பிருகு குலத்துல இருக்கிறவா எல்லாருமே ஒருத்தர் விடாம, நாட் அ சிங்கிள் எக்ஸெப்ஷன், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய குலம் பிருகு குலம். ஸோ பிருகுவினுடைய மகன் வந்து ச்யவனனுடைய மகன் வந்து பிரமதி. பிரமதி வந்து தேவலோக கன்னிகா கிருதாச்சி, பெரிய கிருதாச்சி அப்படிங்கிற தேவலோக கன்னிகாவை மணந்து ருரு அப்படின்னு ஒரு மகன் இருந்தார். ருருன்னு ஒரு மகன் இருந்தார். அந்த ருருவும் பிரமத்வரா அப்படிங்கிற கன்னிகைக்கும் பிறந்தவர் தான் சுனக அப்படிங்கிறவர். அந்த சுனகரினுடைய வம்சத்தில் நீங்கள் வந்ததுனால்தான் உங்களுக்கு ஷவுனகன்னு பேரு அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்ற. பிருகுனால பார்கவ, சுனகர்னால ஷவுனக. அந்த சுனகர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தபஸ்வி, யசஸ்வி,
அவர் வந்து பிரம்மவித்தமஹா அப்படிங்கிற பிரம்மவித்தமஹா, அதுக்கப்புறம் தார்மீகன், சத்தியவாச்சி, பொய் பேசவே மாட்டார். யாரை பத்தி சொல்றார்? சுனக்கரை பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் எல்லா ஒழுக்கங்களும், ஆகார விகார சம்பந்தமான அனைத்து ஒழுக்கங்களும் கொண்டவர். இன்னைக்கு இந்த மாதிரி இதுல ஒரு குவாலிட்டி இருந்தாலே ரொம்ப பெரிய பர்சன். நீங்க ஒன்றும் வேணா, டெய்லி விபூதி எடுத்துட்டு போனாலே கேட்பா, யூ ஆர் வெரி ஸ்பிரிச்சுவலா அப்படின்னு கேட்பாங்க. அந்த நிலைமைக்கு வந்துருத்துங்கிறேன். உடனே சௌனகா என்ன சொல்றார்? சௌனகா என்ன கேட்கிறார்? எதனால பிருகுவினுடைய மகனுக்கு சியவனகா என்ற பெயர்? அந்த கதையை சொல்லு போல அப்படிங்கிற. இதெல்லாம் இன்டர் கனெக்டட். இன்னைக்கு எப்படி இருக்க போறதுன்னா, குட்டி 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 குட்டியா இன்டர் கனெக்டடா அப்படியே ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்கும் கதை. சரியா? ஸோ சியவனான ஏன் பிருகுவினுடைய மகனுக்கு பேரு? உடனே சௌத்தி சொல்றார், பிருகு முனிவருக்கு ஒரு பத்னி இருந்தா. அந்த பத்னி பேரு புலோமான்னு பேரு. அதனால தான் இந்த பருவத்துக்கு பௌலோம பருவம். சரியா? புலோமா அப்படின்னு ஒரு பத்னி இருந்தா. அவ வந்து பிரெக்னெண்டா இருந்தா. பிரெக்னெண்டா இருந்தவளை பிருகு ஒரு நாளைக்கு என்ன சொன்னார்? நீ பார்த்துட்டு பத்திரமா இரு, நான் போய் நதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஆத்துல அவளை தனியா விட்டுட்டு, வேற வழி இல்லை, யாரும் இல்லை. அதனால அவர் நதியில ஸ்நானம் பண்ண போயிருந்தார். அப்போ என்ன ஆச்சு? ஒரு ராட்சசன். அந்த ராட்சசனோட பேர் என்னன்னா, அவன் பேரும் புலோமா. பிருகுவினுடைய வைஃப் பேரு புலோமா. புலோமா எஃப் ஃபீமேல். அந்த ராட்சசன் வந்து புலோமா எம். சரியா? அந்த ராட்சசன் வந்து என்ன பண்ணா, இந்த புலோமா தனியா இருக்கிறத பார்த்தா உடனே என்ன ஆகும்? ஐடியாஸ் வரும் இல்லையா? காம வயப்பட்டு இவளை எப்படியான அடையணும்னு நினைச்சா, அதுவும் என்ன தனியா இருக்கா. தனியா இருந்தா என்ன பண்ணலாம்? தூக்கின் போயிடலாம் இல்லையா? அதனால இவளை கிட்னாப் பண்ணிடணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது. அப்போ வந்து அந்த வீட்டுக்குள்ள போறச்சே பார்த்தா அங்க அக்னி இருந்தது. ஆக்சுவலி இந்த புலோமா ராட்சசன் இருக்கானே, இந்த ராட்சசன் என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, இந்த பெண் புலோமா, இந்த பொண்ணு வந்து குழந்தையா இருக்கிறச்சே ஒரு பிராமணனோட பொண்ணு. அவள் ஏதோ சின்ன வயசுல ஏதோ பிடிவாதம் பிடிக்கிறச்சே, ரொம்ப குழந்தையா குட்டியா இருந்துட்டு, இல்லை இது பண்ண மாட்டேன் அது பண்ண, பிடிவாதம் பிடிக்கும்ல குழந்தை. அப்போ சொல்லிட்டு, இப்போ நீ பண்ணுறியால சாப்பிடப்படுத்திருக்குமா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது விஷயமா இருக்கும். நீ இப்போ நீ சாப்பிட்றியா இல்லையா, நல்லா ராட்சசன்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், இதோ அங்கே இருக்கான் பாரு, இதோ பிடிச்சின்னு போ அப்படிம்போம்ல நம்ம. அந்த மாதிரி இவர் ஏதோ சொல்லி அந்த குழந்தைய பண்ண வைக்கிறதுக்காக ஏதோ மிரட்டி இருக்காரு பாருக்கு. எதேர்ச்சியா அந்த புலோமா ராட்சசன் அங்கதான் இருந்தான். ஆனாலும் அவனுக்கு அப்போலேருந்தே லவ் இவன் மேல. ஆனால என்னாச்சு, இவர் வந்து என்டர் பண்றார். யாரு? புலோமா எம். இவர் வந்து என்டர் பண்ணனா அங்க ஓரமா அக்னி எரிஞ்சுட்டு இருக்கு. சரியா? அந்த அக்னி என்ன அக்னி அது அப்படின்னா, கிரகஸ்தாத்துல எல்லாம் அக்னி இருக்கும். கார்கபத்யா அக்னின்னு பேரு. ஏன் கிரகஸ்தாசிரமத்துக்கு ஒருத்த என்டர் பண்றான் இல்லையா, அந்த கல்யாணத்துல வந்து மூட்டுற அக்னி அது கார்கபத்யா அப்படின்னு. அந்த கார்கபத்யா அக்னி கிட்ட போய் இவர் கேட்கிறார், ஹே அக்னி, நீ தானே தேவதாக்கோடைய ஹவிஸ் எல்லாம் தேவதாவோட வாயா இருந்து நீ தானே எல்லாத்தையும் வாங்கிக்கிற. அப்படிப்பட்ட வாயால நீ போய் சொல்ல மாட்ட இல்லையா? அதனால இப்போ நீ சொல்லு. அவ எனக்கு தானே சொந்தம், நான் தானே ஃபர்ஸ்ட் பார்த்தேன், அவ எனக்கு தானே சொந்தம். அப்படி பார்த்தா எனக்கு சொந்தமானவளை தானே அந்த பிருகு தூக்கின் போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நான் அவளை கடத்தின் போறதுல இது தப்பு ஒன்றும் இல்லையே. அது அப்படி அந்த மாதிரி கேட்ட உடனே அக்னிக்கு வந்து, இவன் ராட்சசன் வேற, இவனுக்கு நான் பதில் சொல்றதா, இவனுக்கு பதில் சொல்லி பிருகு கிட்ட இருந்து சாபத்தை வாங்கி கட்டிக்கிறதா, இல்ல பிருகு பக்கம் பேசி ராட்சசங்கன்னா கிட்ட இருந்து சாபத்தை வாங்கி கட்டிக்கிறதா? ராட்சச பார்த்தோன்னா பயமா இருக்கு, பிருகு முனிவரை நினைச்சாலும் பயமா இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச உடனே அக்னி வந்து கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்துட்டும் அதுக்கப்புறம் பதில் சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, ஹே புலோமா, நீ தான் முதல்ல அவளை பார்த்த, ஆனா முறையா அவளை கல்யாணம் பண்ணிட்டது யாரு? பிருகு தானே. நீ பார்த்தேங்கிறதுக்காக நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டதுன்னு அர்த்தம் கிடையாதே. அவளோட சம்மதத்தோட முழுசா அவளை வந்து முறைப்படி எல்லா சடங்கையும் பண்ணி சம்பிரதாயப்படி அவளை கல்யாணம் பண்ணிட்டது அவர் தான். நீ அவளை பார்த்த, ஆனா அவள் உனக்கு கொடுக்கப்பட்டவள் அல்ல இல்லையா? ஷி வாஸ் கிவன் ஒன்லி டு பிருகு முனிவர். அதனால
இன்ஃபேக்ட் என் முன்னாடி தான் அவள் கல்யாணமே நடந்தது, என் முன்னாடி தான் நடந்தது. அதனால் என்னால் பொய் சொல்ல முடியாது. நன்னா புரிஞ்சுக்கோ ஹே புலோமா, இந்த உலகத்தில் பொய் பேசினேன்னா உனக்கு மரியாதை இருக்காது, அதை நன்னா ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, இது எங்கள் பிருகு முனிவரோட வீட்டில். இதோட 5வது சாப்டர் முடியறது. சீன் கட்டாயி நைமிஷாரண்யம்.